வணக்கம் என் அன்பான உறவுகளே. பிபிஐஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் வச்சு 65 போட போகிறோம். நான் 65 மசாலா பாக்கெட் வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் வெட்டி காய வெட்டிக்கிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அலசி எடுத்துக்கிறோம். ஹாய், வணக்கம் என் அன்பான உறவுகளே. என்ன பூ வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த காலிஃப்ளவர் பூ ரெண்டையும் வச்சுட்டேன். நான் இன்னைக்கு சிக்கன் 65 மாதிரி போட போகிறேன். ஆனால் சிக்கன் கிடையாது, இந்த 2 பூவையும் வச்சுட்டேன். இந்த பாருங்க, இதை வச்சு 65 வச்சுருக்கேன்னா இந்த தூள் போட்டுட்டு இப்போ நான் இந்த பக்கடா மாதிரி போட போகிறேன். இதுக்காக இந்த காலிஃப்ளவர் பூவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக ஒரு வேக்காடு மாதிரி கொடுத்து அலசி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்கு முன்னே சேர்க்குறதெல்லாம் சேர்த்து பெசரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் காலிஃப்ளவரை. இது மாதிரி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சுடுதண்ணியில் நல்லா அப்படி அலசி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த பாத்திரத்தில் வச்சு கொடுக்கணும். இப்போ 65 தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். பாதி போடுமா? போதும். இப்போ காரத்துக்காக கொஞ்சம் லைட்டாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். போதுமா? ரொம்ப போடாத. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். எங்கள் பேரக்குட்டி முட்டைனா கொஞ்சம் சாப்பிட்டா கேட்பாங்க, அதுக்காக முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த முட்டையை எடுத்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம பூ வேகிறதுலேயே உப்பெல்லாம் போட்டோம். அப்படியே பெசரிக்கிற வேண்டியதான். ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதனால அவங்களே பெசரட்டும். கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கலருக்காக பவுடர் போட்டு முட்டை உடச்சி ஊற்றி பெசரிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ எண்ணெயும் நம்மளுக்கு காஞ்சிருச்சு. போடலாமா? குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் 65 எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருக்கா? வாங்க சாப்பிட்லாம். நான் இப்போ எடுத்துக்கிட்டு இன்னொரு இது போட்டுக்கிறேன். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்குவோம். எண்ணெயும் நிறையா இழுக்கலாம். சாதம் பாருங்கள், பொல இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஆவி பறக்க மண் சட்டி தக்காளி சாதம். தொட்டுக்க பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் பொன்னாங்கண்ணி கீரை, சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள். பக்கோடா சாதம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை நம்ம காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.